சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் நிர்மலா நின்னை சரணடைந்தேன் நிர்மலா நின்னை சரணடைந்தேன் நிர்மலா நாயகியே உமையே அனுதினமும் நின்னை சரணடைந்தேன் நிர்மலா நாயகியே உமையே அனுதினமும் நின்னை சரணடைந்தேன் நிர்மலா நாயகியே உமையே அனுதினமும் நின்னை சரணடைந்தேன் அம்மா பாரெங்கும் சஹஜ யோகம் வளர்ந்திட பாரெங்கும் சஹஜ யோகம் வளர்ந்திட நாடெங்கும் உள் புகழை பாடிட பாரெங்கும் சஹஜ யோகம் வளர்ந்திட நாடெங்கும் உள் புகழை பாடிட ஆசை கொண்டு நம்மா
சரணடைந்தேனம்மா சரணடைந்தேன் நிர்மலா அம்மா அம்மா ஸ்ரீமாதாரி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ 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 ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
शक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் அன்பின் ஒளியானது எங்களுடைய அறியாமை என்ற இருளை அகற்றிவிட்டதம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த தியானத்தை முழுவதுமாக தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலைக்கு செல்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் கூட்டாக அமர்ந்துள்ளோம். எங்களின் இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தயவு செய்து எங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக உறிஞ்சிக் கொள்ளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து நாங்கள் சமநிலையில் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இடநாடு மெதுவாக நமது கவனத்தை இடநாடியிலும் சகஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடநாடியில் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் இறந்த எண்ணங்களையும் பயத்தையும் தூய்மையற்ற கவனத்தையும் குரு தத்துவத்திற்கு எதிரான செயல்களையும் குற்ற உணர்வையும் மமகாரத்தையும் பூமி மார்க்கமாக தயவு செய்து நீக்கிவிடுங்கள் அம்மா. தங்களின் தத்துவங்களை விழிப்புணர்வு அடைந்துள்ள நிலையில் நாங்கள் அவற்றை உண்மை நிலையில் இருந்து புரிந்து கொண்டு செயல்பட தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
பிங்களா நாடி. கவனத்தை மெதுவாக நமது பிங்களா நாடிக்கும் சஹஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் உள்ள அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அசுர குணங்களையும் நான் என்ற அகங்காரத்தையும் கோபத்தையும் உடல் வெப்பநிலையையும் பொறுப்பற்ற நிலையும் இனிமையற்ற நடத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாய், தங்களின் தத்துவமானது விழிப்புணர்வு அடைந்த நிலையில் நாங்கள் அதை உண்மை நிலையோடு இருந்து புரிந்து கொண்டு அவற்றின்படி செயல் ஆற்றுவதற்குரிய சக்தியை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. சுஷும்னா நாடி. கவனத்தை மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடியும் சகஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் இடமும் வளமும் அல்லாமல் நிகழ்காலத்தில் மத்திய நாடியில் நிலைத்திருக்கிறோம் அம்மா. தயவு செய்து நாங்கள் எண்ணங்கள் அற்ற நிலையில் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த ஆனந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம். தாய், கணேசரின் சொரூபமான தாங்கள் எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாய், தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை நிலை நிறுத்துவதற்குரிய வலிமையை தயவு செய்து எங்களுக்குள் ஏற்படுத்தி விடுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருக்கிறோம். எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிரப்பிவிடுங்கள் அம்மா. எங்கும் நிறைந்திருக்கின்ற தாங்கள் எதிலும் முதன்மையானவர், எங்களை பாதுகாப்பவர், எங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் தங்கள் அன்பை காட்டுபவர். நாங்கள் அந்த அன்பை பிரதிபலிப்பதற்குரிய தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றி அமைத்திடுவதற்கு தாங்களே வழிகாட்ட வேண்டும் அம்மா.
மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம் மெதுவாக நாபி சக்கரம் மெதுவாக பவசாகரம் மெதுவாக ஹிருதய சக்கரம் மெதுவாக விசுத்தி சக்கரம் மெதுவாக ஆக்ஞா சக்கரம் மெதுவாக சஹஸ்ரார சக்கரம் தாய் எங்களின் சஹஸ்ரார சுவாமினி தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. ஆத்ம விழிப்புணர்வின் மூலம் இரண்டாம் பிறப்பை எடுத்துள்ள நாங்கள் எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்தில் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தங்கள் அருளால் அனுதினமும் வெற்றி கொள்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் எங்களின் அனைத்து விதமான கவலைகளையும் துக்கங்களையும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் முழு மனதோடு சமர்ப்பிக்கிறோம். இந்த சமர்ப்பித்தல் என்பது வெறும் வாய் உதட்டளவில் அல்லாமல் ஆழமான ஆழ்நிலை மனநிலையில் இருந்து நாங்கள் கூறுவதாக இருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய நிர்விச்சாரா நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு செல்வோம். தாயே, நாங்கள் சந்தேகமற்ற நம்பிக்கையுடன் தங்களை நாங்கள் வணங்குவதோடு எங்களை முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் கவனத்தை தாங்களே எடுத்துக்கொண்டு எங்களை எண்ணங்களற்ற நிலையில் ஆழ்நிலையில் அமைதி நிலையில் நிலைநிறுத்திட தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ சதாசிவா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सदाशिवा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. சில நிமிடம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
எண்ணங்களற்ற இதய நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். It was very beautiful of children to come and receive me in this beautiful manner. It can take you back to the days of Krishna, when in his childhood he was very much respected by his friends, and they tried to do all the honor that was possible. C'était très joli. You know the story of his birth. Also you know the story. I think if you stop the water, then otherwise my speech might be different. You know the story of his birth. And here we have the flowing of water both the sides. The way he used to play his flute along the Jamna river. The whole thing looks sometimes so human, but it is not. And at the right time, whenever he needed as a child, he manifested his powers. That he killed a woman who was a devil. Ultimately he killed Kamsa. After that, you know that he preached Gita. But it's not so fast as that. After killing Kamsa, he went down to Dwarika to rule there. And there he had to marry 5 more wives. First he had 16,000 wives. So the many people can ask a question, Mother, what sort of a husband he must be? These 16,000 should explain that he has 16 petals. On his domain of Vishuddhi Chakra. And these 16 petals multiplied by the 1,000 petals of the Sahasrara become 16,000. So these are 16,000 powers which are available to us also. These 16,000 powers are working in the brain. These powers could not come as Sahaj Yogis, so they came as women who were entrapped by a king, exactly 16,000. And he married them, because by marriage it was all very dharmic. Also he married 5 wives later who represented the 5 elements. Incarnation cannot be understood from human angle. Can never be understood, I should say. Because their ways and methods are different. They have ways and methods of their own. But they do not expose them to other people, not that they are afraid to expose or they don't want to expose, but it will not be intelligible. It cannot be understood by human beings. If you ask me a question, say, Mother, how do you manage that? I may just change the topic very cleverly.
So now I am going to tell you about 16,000 petals of the Sahasrara. So now to understand the 16,000 powers that you have got in your brain already manifesting. As soon as you get your realization, those 16,000 powers start manifesting. Every petal of Sahasrara has got 16 powers, and these are, the petals are made of the 5 elements. So these 5 elements who create these 1,000 petals have got 16 powers on every petal. Now the 5 elements is the right side, which is the content, or we can say the matter of the brain. The matter of the brain is created in such a manner that it has a protective matter also. So we have grey matter and also the white matter which is outside to protect the grey matter. Now these 16 powers which are expressed in every petal are coming from the left side. Sri Krishna is an incarnation of the left side. So the 16 powers which are coming from the left side adorn the petals which are made of 5 elements. But these powers already exist in the brain. By these 5 plus 16 powers, we do all our nervous system work. For example, if you have to lift your hand like this, then it is worked first of all through the left side, which desires that it should be lifted, and then is ordered to the 5 powers or 5 elements. They go into the action. Also, we have in our system a special type of arrangement where there is a reflex action which is built earlier in our evolution. So, in a human consciousness, whatever works is not a reflex action. But now when you are Sahasrara is enlightened with the Kundalini, all these 1,000 powers multiply it into 16,000. So all the nerves in the body get enlightenment. Your attention becomes enlightened. With these 1,000 dimensions, you become collectively conscious. We can say like this: if there are 16 people staying in 5 houses and they are working separately and sometimes coordinating, but a flood comes in. As a result of the flood, all these houses are brought together and get enveloped into the energy of that flood. Then they join hands together. They forget their houses and they start using now a new energy of collective consciousness.
This is exactly what has happened in you. That as soon as the Kundalini has risen within you and given you realization, the flood has brought these dormant energies in you into play. You don't have to think that you have to hold each other's hand when there's a flood. You just hold it automatically, spontaneously. So all the energies suddenly start getting into motion. So this power where the 1000 energies of the brain suddenly awakened is the power called as Viratangana. That is, she is the power of the Virat. She is the power which makes Sri Krishna a Virat. So the 16,000 powers which he achieves in your being is done through the power of Viratangana. And at this modern times, you know who is that. So the Adishakti takes the form of Viratangana. With that enlightenment, you achieve your realization. So the Kundalini passing through different centers, enlightening the different energies, ultimately comes to the brain and enlightens the Viratangana power. At this point, at the brain point, the Kundalini starts spreading in the head. She of course shoots off from the Sahasrara, but also she trickles down through this plate of the brain downwards on the sympathetic. That relaxes you. That's why you feel relaxed. It relaxes the sympathetic. That enlarges the centers. It brings it back to its normal positions. The enlargement of the parasympathetic or Sushumna makes the Kundalini rise in more quantum. It is all done by a reflex action of Kundalini. So the Kundalini is already built in such a manner that when she rises, she automatically does all these things. So your Kundalini has got the power to enlighten all your centers and to enlighten your brain and to relax you, to increase the size of the centers and make the Kundalini rise again. But the Kundalini has a very special power that every human being's Kundalini knows me. Many people who have just seen my photograph have got their Kundalini awakened. But if your centers are very clouded or exhausted or jammed together or separated away from each other, then the Kundalini stops there. That's why some people get realization very fast and some take time. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், தயவு செய்து தாங்கள்
எங்களுடைய இதயத்திலும் மூளையிலும் கல்லீரலிலும் வந்து அமர்ந்து எங்களின் அனைத்து செயல்களிலும் தாங்களே நிலை நின்று எங்களை செயல்பட செய்ய வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் கவனம் தங்கள் மீதே நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் தாயே. இன்றைய தியான நிலையில் எங்களுக்கு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தமைக்கும், தங்களின் அருள் உரையை நாங்கள் கேட்டு தெளிவு பெறுவதற்குமான சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் அனைவரும் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.